உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. அதனால் எந்த வேலையை கொடுத்தாலும் சுலபமாக செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன பேசினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அதை சாதுரியமாக எவ்வளவு சீக்கிரமாக அதை எவ்வளோ பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சார், ஆனால் நாங்கள் கடந்த காலகட்டத்தில் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். உண்மை அது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன திறமைகளை வளர்த்து வச்சுக்கிட்டாலும், நீங்கள் என்ன திறமைசாலியாக இருந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட்டாக போக வேண்டிய சூழல் தான் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமை வெளில தெரியாது. வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நேரத்தில் தான் தப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கு. நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சி அதனால் வேலையை இழந்தவர்கள், வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அதே போல் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் நம்ம எல்லாமே அறிவாளியாக இருக்குமே, நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், நான் அப்படி நினச்சி தான் என்ன பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டேன் சார், பணம் எல்லாம் போயிடுச்சு சார், நான் எவ்வளோ நிறைய படித்து நிறைய அட்வைஸ்லாம் கேட்டு அதெல்லாம் பண்ணி தான் பண்ணேன், ஆனால் பணம் போயிடுச்சு. நான் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்புக்கு பணம் கொடுத்தேன், அந்த பணம் திருப்பி வரல. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணேன், உதவியாக பணம் கொடுத்தேன், அந்த பணம் வரல. அதேமாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு பார்ட்னர்ஷிப்பில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னேன், அதுக்கு பணம் போட்டேன், அந்த பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பும் இல்லாமல் இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்க முடியாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம், நம்ம தான் நல்லா தான் வேலை பார்க்குறோமே, நம்மளுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்குமே, நம்ம எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, நம்ம வேலை விட்டுட்டு வேலை தேடலாம், ஏன் இந்த கம்பெனியில் இருக்கணும், ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினச்சி வேலை மாறினவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கு. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளத்தில், கம்மி பொசிஷனில், நீங்கள் எந்த லெவலுக்கு நல்ல வசதியோட வாய்ப்போட நல்ல ஒரு இடத்துல இருந்தீங்களோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு சரி ஏதோ ஒரு வேலைக்காவது போவோம், எத்தனை நாள் தான் வேலை இல்லாமல் இருக்கிறது, எத்தனை நாள் தான் நம்ம பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறது, நம்ம வீட்டில் யாரும் மதிக்க மாட்டுறாங்களே, அப்பா அம்மாவே மதிக்க மாட்டுறாங்களே, மனைவி மதிக்க மாட்டுறாங்களே, புருஷன் மதிக்க மாட்டுறாருன்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு வேலையில் கூட சேர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி சூழல் தான் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் புத்தாண்டு நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்களோ ஒரு வாய்ப்புகளோட எந்த வேலையை செஞ்சாலும் வேகமாக செய்யக்கூடியவர்கள், எதையும் லாபகமாக சாதுரியமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த 2024ஆம் ஆண்டுலேருந்து கிடைக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு முதல்ல அஷ்டம சனி விலகிடுச்சு, அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், நிறைய லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது பண ரீதியான லாபங்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்க பணம் தரலை, இத்தனை நாள் தரலைன்னு சொன்னவங்க வரக்கூடிய 2024ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கான பணத்தை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலையில் சேரக்கூடிய ஒரு வேலை மாற்றம் பண்ணக்கூடியவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணீங்க அப்படின்னா அந்த வருமானமும் அதிகமாக கிடைக்கும். இல்லை சார் நான் இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே சம்பள உயர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரிலேருந்து மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக சம்பள உயர்வு கிடைஞ்சி
அதே போல் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்க போகுது. ஏதோ ஒரு வகையில் பணம் வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் தான் தனக்காரகன். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்க போகிறது. அதே போல் நிறைய தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த அவமானம் எப்படின்னா, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணதுனால உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கும், நிறைய கடன் கிடச்சிருக்கும், பேங்க் லோன் கிடச்சிருக்கும், எல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த அஷ்டம சனியில் நேரம் சரியில்லாதனால நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக போய், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணது தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் அதில் மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, தொழிலே பண்ணல, நான் எதையும் செய்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு அறிவாளியே கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு விரக்தியை ஏற்படுத்திக்கிட்ட நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு ஃபோன் எடுக்க முடியாமல், கடன் வாங்கிட்டு பேங்க்லேருந்து டார்ச்சர் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடிடலாம், எதுக்கு நம்ம வாழணும்னு நினைச்ச சூழலாம் நிறைய பேருக்கு இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு வருது ஆல்ரெடி. இப்போ இந்த ஜனவரிக்கு அப்புறமும் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் அடையக்கூடிய ராசியாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா மேஜராக மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் இருந்திருக்கும், ஆனால் கடன் வாங்கி தான் தொழில் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் நிறைய இடத்துல பொருளை விற்பீங்க. அதே மாதிரி பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து நிறைய பணங்கள் வரும். அதனால் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டுலேருந்து இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் ஏதாவது பெருசாக முயற்சி பண்ணணும், அதே நேரத்தில் நான் ஒரு மாற்றம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கான மாற்றம் உள்ள ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி ஏற்றம் உள்ள ஆண்டாக கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் எது பேசினாலும் அது தப்பாக தான் உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியும். அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவருக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை, தப்பான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்து அதனால் நிறைய பிரச்சனைகள், பிரிவினைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த சப்போர்ட்டும் போய் அம்மா அப்பாவும் உங்களை எதுவும் கவனிக்காமல், உங்கள் கூட இருந்தவங்களும் கவனிக்காமல் அப்படியே நடுவில் நின்று கடைசியில் எதையுமே செய்ய முடியாமல் திருமண வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து நிறைய பேர் விவாகரத்தை சந்தித்த நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுங்க. இது ஒரு அற்புதமான காலகட்டம். காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவருக்கு மனசு மாறி 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய நேரமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதே போல் திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், நான் வேறு ஒரு திருமணம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், மறு திருமணமும் நடக்கலை, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன், எங்கள் வீட்லேயே நான் தான் ஒரே பையன், வேறு வழியே கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும், அவங்க என்னை பார்த்து வருத்தப்படுறாங்க, என்னுடைய முதல் வாழ்க்கை சிறப்பாக இல்லை, நிறைய கஷ்டத்தை சந்திச்சிட்டோம், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு தான் இப்போ விவாகரத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வருத்தத்தில் இருப்பீங்க. திருப்பியும் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க உங்கள் வீட்டில். ஆனால் அதுவுமே நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதுவே ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி திருமணமே நடக்கலை அப்படின்னு சில பேர் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. காரணம் என்ன, அந்த அஷ்டம சனியில் நீங்கள் நிறைய என்ன பண்ணியிருப்பீங்க, சில பேரை இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த பையன் செட் ஆகாது, இந்த ஃபேமிலி சரியில்லை, இவங்க சம்பாதிக்கலை, இவங்ககிட்ட சொத்து அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணமே நடக்கலை,
அப்போ நம்மளுக்கு திருமணமே நடக்காதா, அப்போ நாம் வந்து கல்யாணமே நடக்காதா அப்படின்ற ஒரு மன விரக்தியில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விரக்தியில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு எப்போவுமே. ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். அது சில பேருக்கு வந்து குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, சில பேருக்கு குழந்தைகளால் பிரச்சனை. குழந்தைங்க ஒழுங்காக இல்லை சார், என் குழந்தைங்களால் நிறைய அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், குழந்தைங்க சரியாக படிக்கலை, குழந்தைங்க ஒழுங்காக கல்யாணம் ஆகலை, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் ஆக உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க ஒழுங்காக வேலைக்கு போகல, அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களை குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சில பேர் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை கிடைக்கும். அதே போல் குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து எங்கள் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது சார், நான் எங்கே போய் அடிச்சுப்பேன்னு தெரில, என்ன பாவம் பண்ணுன்னு தெரில, என் பசங்க பாதிச்சிட்ருக்காங்க, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை, என் பையனோட வாழ்க்கை சிறப்பாக இல்லை, என் பொண்ணுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, அதே மாதிரி என்னுடைய பசங்களுக்கு கடன் பிரச்சனைகளாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களால உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் வராது, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க மூலயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நேரமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் யாரெல்லாம் வந்து கடன் வந்துருச்சு சார், எனக்கு நான் வந்து கடன் இருக்குது பட் இருந்தாலும் சொத்து இருக்குது சார், சொத்தை விற்றா கடன் அடைச்சிடலாம், ஆனால் அந்த இடம் விற்காமல் வீடு விற்காதனால இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கடன் ஏறிக்கிட்டே போகுது. அது காரணம் என்னென்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு இடம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா ஒரு இடம் சொன்னீங்கன்னா 50,000த்துக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கடந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து வீடு எது விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன் மூலமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதன் மூலமாக பணம் வந்து அந்த உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ந்து திருப்பி வீடு வாங்கக்கூடிய நேரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடு வாங்குறதுன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கலைநயமோட வீடு இருக்கணும். நம்ம வீட்டில் பெட்ரூம் எப்படி இருக்கணும், இந்த வால் இந்த பெயிண்டிங் இருக்கணும், இந்த பாத்ரூமில் இந்த கிளாசெட் இருக்கணும், டோர் இந்த கலரில் இருக்கணும், இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த டிசைனில் இருக்கணும், இப்படின்னு பலவிதமான எண்ணங்களோட வாழக்கூடியவர்கள். அதனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிற யோகம் தள்ளி போயிட்டே இருக்கும். வீடு நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டில் கிடச்சிருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த இடம் கிடச்சிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வீடு வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு புது வீட்டுக்கு நீங்கள் போய் இருந்து அதில் புது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை பண்ணலாம் நீங்கள். அதேமாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நான் வீடு மேலே கட்டணும்னு நினைக்கிறேன் சார், ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி செய்யவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுபமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம், மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இந்த 2024ஆம் ஆண்டு கொடுக்க போகுது. அதே போல் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா அவங்க ராசியே பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாக இருக்கிறதுனால, அது ஒரு காற்று ராசியாக இருக்கிறதுனால அவங்க வெளிநாட்டில் போய் வாழக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஆனால் வெளிநாட்டில் போயும் கஷ்டம்தான் சார் பட்டுட்ருக்கேன், எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க வெளிநாட்டில் போனால் நல்லா சம்பாதிப்பாங்க, வெளிநாட்டில் போனால் சந்தோஷமாக இருப்பாங்க, வெளிநாட்டில் போனால் சௌகரியமாக இருப்பாங்க, நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார். ஆனால் நான் படுற பாடு எனக்கு இங்கே தான் தெரியும். பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால நான் ஏதோ ஒரு பார்ட் டைமில் வேலை செய்கிறேன், என்னை எப்போ நான் வந்து வீசா முடியும்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு, நான் வந்து ஊரில் கடன் வாங்கிட்டு தான் இங்கே வந்தேன், திருப்பி அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருந்தேன்,
இப்போ எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதேமாரி நல்லா இருக்கிறேன் சார், ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வேலைலாம் இருந்து நல்லா இருந்தது, இப்போ வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் 2024ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆண்டாக இருக்க போகுது. அதனால் இந்த வருஷத்தில் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சௌகரியமான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அது வெளிநாடு போகணும், வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் சார், கிடைக்கல, நான் வீசாலாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார், இன்டர்வியூலாம் போனேன், சில நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் சில இடத்துல பணம் கொடுத்தேன், அந்த பணம்லாம் வரல சார், எனக்கு வேறு ஒருத்தர் மூலிமா ட்ரை பண்ணுறேன், இன்னும் கிடைக்கல, கிடைச்சாதான் சார் என் வாழ்க்கையே, கடன்லாம் அதிகமாக இருக்குது சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் தீக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதுமாதிரி ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்க வெறும் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சிங்கிள் பேஜில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதையும் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட்டு, தசாபத்தி விவரத்தோட, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரத்தோட கொடுக்குறோம். வெறும் 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி ஜாதகம் கையில் எழுதி கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க, அதுவும் ஏற்பாடு பண்ணி தரோம். 15 டேஸ் டைம் ஆகும், 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறோம், நேரடி வகுப்பாக நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.